அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்த போக்கோ X3 உடைய கம்ப்ளீட் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா போக்கோ X3 ஒரு வேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 372 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஜூம் மீட்டிங் ஆப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து பெரிய லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் வெறும் 40 நிமிஷம் வரைக்கும் தான் கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த லிமிட்டேஷன் வந்து ஒரே ஒரு நாளைக்கு வந்து இவங்க லிஃப்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே. தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி உங்களுக்கு மிட் நைட், அதாவது நவம்பர் 26 அன்றைக்கி மிட் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் நவம்பர் 27 வரைக்கும் வந்து 24 ஹவர்ஸும் நீங்கள் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூம் மீட்டிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு நாள் இந்த லிமிட்டேஷன் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. BSNL டெலிகாம் ஆப்ரேட்டர் இந்தியாவில் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து சில ப்ரமோஷனல் ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா தெரியுது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிம் கார்டு ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, அதாவது தீபாவளியிலேருந்து உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSNL இல்லை எந்த டெலிகாம் சர்வீஸ் கிட்டேருந்து வாங்கினாலும் நீங்கள் 20 ரூபா பே பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரீ சிம் கார்டு ஆஃபரில் வந்து நீங்கள் 20 ரூபா பே பண்ண தேவையில்லை. பட் அங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணணும் ₹100க்காக இந்த சிம் கார்டை நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் BSNL இந்த ஆஃபர் கிளைம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ்புக் உடைய மெசஞ்சர் ஆப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப்க்கு வந்து ஒரு புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய வேனிஷ் மோட் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்னாப் சாட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இனிமேல் மெசஞ்சர் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் அனுப்பக்கூடிய சேட்ஸ், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு வாட்டி பார்த்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டெலீட் ஆகிடும், அதாவது வேனிஷ் ஆகிடும் இந்த வேனிஷ் மோடில். ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் US மட்டும், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து இன்னும் அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் பண்ணல. பட் எல்லாருக்குமே வந்து இந்த வேனிஷ் மோட் ஃபீச்சர் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PUBG இந்தியாவில் கம்பேக் பண்ண போகிறாங்க. PUBG மொபைல் இந்தியா இந்த பேரில் தான் ரீலான்ச் ஆக போகுது. இதுக்கான அஃபிஷியல் டீசர் Thursdayவே இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆப் இந்தியாவில் கம்பேக் பண்ணும்போது வந்து நிறைய சேஞ்சஸோட வரும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் ஹைலைட்டடான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய கேம் பிளே. ஏற்கனவே இருந்த PUBGயை விட இந்த வாட்டி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது கேம் பிளேயில். அடுத்ததாக வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் சர்வர்ஸில் தான் இவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டாக வந்து உங்களுக்கு ட்ரெஸ் கோட் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த PUBGயை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ரெட் கலரில் இருக்கிறது இவங்க க்ரீன் கலர் மாற்றுறாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இங்கேயும் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபோர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க நிறைய பணம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா வந்து PUBG மொபைல் இந்தியாவுக்கும் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது எக்ஸ்க்ளூசிவாக. ஃபைனலாக PUBG மொபைல் இந்தியாவுக்காக வந்து இவங்க டெடிகேட்டட் டீம், அதாவது இந்தியன் டீம் வந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதாவது கான்வர்சேஷனாக இருக்கட்டும், எந்த டவுட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியாவில், அதாவது இந்தியன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு டீமும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹைலைட்டட் சேஞ்சஸோட தான் வந்து இந்தியாவில் PUBG மொபைல் இந்தியா லான்ச் ஆக போகுது. பட் இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியன் மினிஸ்ட்ரி வந்து இவங்க ஓகே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய, அதாவது இந்தியன் மினிஸ்ட்ரியுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எஸ் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்னைக்கு இவங்களுடைய ரீலான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஷாமி யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கதா வந்து ரீசெண்டாக ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ஃபோன், அதுக்கப்புறம் ரெட்மி ஃபோன், இந்த யூசர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபோன் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஷாமியுடைய கம்யூனிட்டி ஃபாரம், ட்விட்டர் ஹேண்டல் எல்லா இடத்துலையுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷாமியும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ஷாமி வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட், அதாவது ஒரு ஆப்புக்காக ஒரு அப்டேட் அனுப்பியிருக்காங்க. அந்த அப்டேட்டில் வந்து ஒரு பக் இருந்ததாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பக் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MIUI 12 பூட் லூப் பக். ஸோ இந்த பக்னால தான் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ரீபூட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லாருக்குமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஷாமி அதாவது மீ ஃபோன் இல்லைனா ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரீபூட் ஆகிட்டே இருந்ததா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பிளும் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வகையில் வந்து அவங்க பிராண்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இப்போ தான் iPhone 12 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லி ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் லட்சக்கணக்கில் பே பண்ணி வாங்கணும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக $300 to $400 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகெயின் இதோட லைனப் அப்படின்னு சொல்லும்போது SE தான், iPhone SE 2020 இந்த லைனப்பில் தான் வந்து ஒரு ப்ளஸ் இல்லைனா ப்ரோ வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கிடையாது, இவங்க 2021 Q1 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அஃபோர்டபுளான ஐஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா 2021 உங்களுக்கு iPhone SE 2020 ப்ளஸ் இல்லைனா ப்ரோ வேரியண்ட் வருது. Mediatek உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இல்லைனா லேட்டஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது Mediatek Dimensity 1000+ தான். பட் இதை விட ஒரு ஹையர் வெர்ஷன் இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, MT6893. இந்த SoC அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 1000+ விட அதிகமாக இருக்கிறதா வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இந்த லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் முதல்ல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. மேபி இது ரெட்மியுடைய K40 இல்லைனா K40 ப்ரோவாக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் Mediatek உடைய இந்த 6 நானோமீட்டரில் புது லேட்டஸ்ட் சிப்செட் வந்து ரெட்மியுடைய எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 1000+ விட பெஸ்ட்டாக இருக்குது. ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் வந்து கூடிய விரைவில் சைனாவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது Redmi Note 9 இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 108 மெகா பிக்சல் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ வந்து லூ வெய்பிங் இவங்களே வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் மூலயமா வந்து ரெட்மியுடைய நோட் சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி சென்சார் 108 மெகா பிக்சல் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக கிட்டத்தட்ட 20,000 கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20,000 கீழே 108 மெகா பிக்சலில் உங்களுக்கு ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்ஜியுடைய Q சீரிஸில் வந்து ஒரு ரெண்டர் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியுடைய Q63 இல்லைனா 83 இந்த பேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரெண்டர் பார்க்கும்போது வந்து எப்போவுமே எல்ஜி வந்து இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுலேயும் வந்து ஒரு சின்ன இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரியர் சைட் கேமரா மாடியூல் பொதுவாக கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஓரியோ மாடல் இல்லைனா ஸ்கொயர் மாடியூல் இல்லைனா வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து ரியர் கேமரா வந்து மாடியூல் வந்து அலைன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ எல்ஜியுடைய இந்த ரெண்டர் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய Q சீரிஸில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா எல்ஜி அப்படின்னு சொல்கிறாவே இன்னோவேஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரியர் சைட் கேமராவும் நம்ம எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில். OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 9 பற்றி நிறைய தகவல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது Snapdragon 875 இவங்க கொடுக்க போகிறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர் இமேஜ் எவ்வளோ தூரம் வந்து ரியல் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதோட கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. சென்சார்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் சென்சார் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்து இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை OnePlus 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பிக் பேட்டரியோட இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்த ரெண்டர் இமேஜில் தான் OnePlus 9 இவங்க கொடுக்குறாங்களா இல்லை இது ஃபேக் இமேஜான்னு நமக்கு கூடிய விரைவில் தெரியும். Nubia Red Magic 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸசர் வெர்ஷன் வந்து Geekbenchல லிஸ்ட் ஆயிருக்கு. இங்கே Geekbench லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோர்ஸ் வந்து சிங்கிள் கோர் வந்து 4128, அதே மல்டி கோர் ஸ்கோர் வந்து 12,796. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 875 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. Nubia அப்படின்னு சொல்லும்போது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ லேட்டஸ்ட் சிப்செட்டில் தான் எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதோட சக்ஸசர் வந்து உங்களுக்கு Snapdragon 875 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு பார்க்கும்போது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Facebook உங்களுடைய மெசஞ்சர் அதுக்கப்புறம் Instagram ஆப்பில் வந்து என்ன ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Facebook உடைய மெசஞ்சர் ஆப் அதுக்கப்புறம் Instagram ஆப்பில் வந்து என்ன ஃபீச்சர் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் Redmi 10X 5G. நிறைய பேர் சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கமலேஷ். கங்க்ராச்சுலேஷன் கமலேஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.